ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியா ஒரு மலபார் மில்க் ஷேக், அவல் மில்க் ஷேக்குன்னு தான் சொல்லுவோம் எங்க ஊர்ல. அவல் மில்க் அப்படி தான் சொல்லுவோம். சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு இது மத்தியான நேரம் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு மதியம் சாப்பாடு கூட தேவையே இல்ல. அவல் போடுறதுனால நல்லா பசியும் அடங்கும். கொஞ்சம் கூலிங்கா பால் ஊத்துறதுனால நல்லா குளிர்ந்த மாரி இந்த வெயிலுக்கு சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. அதுக்காக ஒரு பேன் அடுப்புல வச்சு, அதில 1/4 கப்பு கடலை தான் என்கிட்ட இருக்கு. அத போட்டு வறுத்துட்ருக்கிறேன். நல்லா நீங்க வறுத்த கடலையா இருந்தாலும் கூட இன்னொருக்க கொஞ்சம் கிறிஸ்பினஸுக்காக ஒரு தடவ வறுத்துக்கோங்க நல்லாயிருக்கும். வறுக்காத கடலையா இருந்தா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இத வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு அவலு. அவலு வந்து நீங்க பார்த்து ரெட் கலர் அவலே எடுத்துக்கோங்க. ஏன்னா, அதுதான் நல்லாயிருக்கும். இந்த மில்க் ஷேக்குக்கு. நாங்க எப்பவுமே அதுதான் யூஸ் பண்ணுவோம். அது இத வறுத்து நல்லா கிறிஸ்பினஸ் ஆயிடுச்சு. அத ஒரு பாத்திரத்தில மாத்திட்டு, இந்த 1/2 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அவல் வந்து வறுக்க வறுக்க கம்மியாகும். சுருங்கி போயிடும் இல்லையா? அதனால 1/2 கப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒருத்தருக்கு நல்லா பசி அடங்குற மாரி, ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா பசி அடங்கும். அதுக்கு தான். நல்லா வறுத்து அந்த அப்பளம் பொரியிற மாரி பொரியும். அந்த கையில போட்டு நசுக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு தூள் தூளா கிடைக்கும். அந்த மாரி இருக்கும்போது எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல 2 வாழைப்பழம், மஞ்ச வாழைப்பழமே எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இனி கற்பூரவள்ளியா அது எந்த மாதிரியா இருந்தாலும் பரவால்ல. நல்லா இந்த மாரி ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டிருக்கிறேன். இந்த சர்க்கரை இதோடையே இப்படி கலக்கும்போது நல்லா கரைஞ்சு வந்துரும். இது வந்து நீங்க மிக்ஸியில போட்டு அரைச்சிடாதீங்க. மிக்ஸியில போட்டிங்கன்னா, அது ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிடும். இல்ல நீங்க பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட இப்படி பண்ணலாம். பாருங்க நல்லா கரைஞ்சு வந்தாச்சு. கடைகள்லலாம் அவங்க ஸ்பூன் வச்சே கலக்கி எடுத்துருவாங்க. பாருங்க சர்க்கரையெல்லாம் கரைஞ்சு வந்தாச்சு. இனி இது கூட கூலா பால் ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலான 1 கப் பால் ஊற்றியிருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்து அந்த சர்க்கரை, பால், பழம் சொல்லவா வேணும்? சூப்பராக இருக்கும்ல. நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை வந்து அவலும் கடலையும் போட்டு தான் சர்வ் பண்ணணும். நான் வறுத்து வச்சதில் ஒரு 3/4வாசிக்கு மேலே அவல் போட்டாச்சு. அவல் கொஞ்சம் நிறையாவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது பசி அடங்கணும் இல்லையா? இனி கடலையும் போட்டுக்கலாம். கடலை ஃபுல்லாகவே போட்டேன். 1/4 கப்பும் போட்டாச்சு. ஏன்னா 1/4 கப்பு தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் முந்திரி தான் எடுத்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கடலை தான் எல்லாருமே எடுப்பாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அவல் கொஞ்சம் கிளாஸில் போட்டுட்டு, அது மேலே இந்த பால், இந்த மிக்ஸு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது மேலே இனி கொஞ்சம் திரும்பவும் கார்னிஷ் பண்ணணும். அதுக்கு தான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் அவல் போட்டாச்சு. பாருங்கள் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா. இது மேலே முந்திரி, நீங்கள் வேணால் டூட்டி ஃப்ரூட்டி, வேறு ஏதாவது நட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சிம்பிளாக இவ்வளோ தாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி அப்படியே குடிக்கலாம். கடைசியாக அந்த அவல் அடியில் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து சாப்பிடும்போது ஃபுல்லாக வயர் நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்களே. அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.